தைரியம் பற்றி பேச வேண்டியிருக்கு. பேசுவோம். பயத்துக்கு எதிரான விஷயம். பயம்ங்கிறது இல்லாத ஒன்று, பொய். நமக்குள்ள இருக்கிற அந்த தைரியம்ங்கிறது இறைவன் கொடுத்தது, நம்மளுடைய இயல்பு. இதுக்கு ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய வாழ்க்கைக்கு நன்மையானதா இருக்கும். பயம்ங்கிறது ஆள்கொல்லி. நமக்கு அதுக்கு உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப வந்துட்டு போன ஒரு பேண்டமிக் கொரோனா, அந்த பயத்தின் காரணமாக எத்தனை லட்சம் பேர் இறந்து போனாங்க. அந்த அறியாமையின் காரணமாக எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்தது. இப்ப ஆனா மனிதன் எளிதா எல்லாத்தையும் மறந்துடுறான், மறக்கடிச்சிடறாங்க. நம்மளை நம்மளுடைய அந்த வளையத்துக்குள்ளேயே மேலும் மேலும் நமக்கு சிக்கலை இந்த சமூகம் உருவாக்கிட்டே இருக்கு. அந்த சிக்கல்ல நம்ம மாட்ட மாட்ட நம்ம அதோட எடுத்து போராடிக்கிட்டு இருக்கோமே ஒழிய நம்ம சரி பண்ணிக்கிறதுல நம்ம உணர்றதே கிடையாது. அப்ப நமக்கு கொஞ்சம் ஓய்வு இருக்கிற நேரத்துல தன்னை அறிவதற்கு, தன்னை உணர்வதற்கு அந்த நேரத்தை நம்ம செலவு பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையை மேலான நிலைக்கு நம்ம கொண்டு வர்றதுக்கு உதவியா இருக்கும். நம்மளுடைய உணர்வுகளை கவனிக்கிறது, சுற்றி இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை கவனிக்கிறது, எது சரி இயல்பானது, எது இயல்பற்றது அப்படிங்கிறத பார்க்கறது, நம்முடைய மையத்தை நோக்கி நம்ம நகர்வது. இதை நம்ம செய்ய செய்ய வாழ்க்கை இனிமையாகவும் எளிமையாகவும் இருக்கும். அந்த வகையில் நமக்கு எத்தனையோ அடையாளங்களை இறைவன் கொடுக்கலாம். நம்ம அதை பார்க்க தவறிடுறோம். இப்போ வர்ற மிகப்பெரிய சீரழிவுகள், சூழல் மாற்றம், இதெல்லாம் கூட நமக்கு ஒரு விஷயங்களை அறிவுறுத்துவதற்காக தான். நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப விலகி போறோம், நம்மளுடைய இயல்பான குணநலத்திலிருந்து நம்ம விலகி போறோம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு தான் இந்த துன்பங்கள்லாம் வருது. இப்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது நம்ம மீண்டும் நம்மளுடைய நிலைக்கு திரும்புவதற்கு நம்ம அதை ஒரு பாடமா எடுத்துக்கணும். இது ஒரு பக்குவப்படுத்துறதுக்கான விஷயமா எடுத்துக்கணும். இதை நம்ம மேம்படுத்திக்கணும். அந்த வகையில நாளைக்கு நம்ம அந்த பயத்துடைய தன்மைகளை பத்தி பேசுவோம். பயத்தால நம்ம இழந்தது நிறைய. ஆனா உண்மையில பயம்ங்கிறது இல்லாத ஒன்று. அது இல்லாத ஒன்றோட சண்டை போட்டு ஜெயிக்கிறது தான் கஷ்டம். அதை முழுமையா புறக்கணிக்கணும். அதோட சண்டை போட போட நம்ம முயற்சி செய்ய செய்ய அது நம்மள இழுத்துக்கிட்டே போகும். என்ன அதாவது இருப்பதோட நம்ம சண்டை போட்டுலாம். எதிரின்னா நமக்குள்ள ஒரு எதிரி இருந்தா அவனோட நம்ம சண்டை போடலாம். எதிரி நம்ம கற்பனையில இருந்தா அதை எப்படி ஜெயிக்கிறது? நம்ம அந்த கற்பனையை கைவிடணும். சின்ன குழந்தை ஒரு படம் வரையுது, கோடுகளாக போட்டுக்கிட்டே வருது. ஒரு கட்டத்துல அந்த கோடுகள் போட்டு பார்த்து அது பயந்து அழுகுது. அது மாதிரி நம்மளா உருவாக்கக்கூடிய கற்பனைகளை நம்ம வாழ்க்கையை கெடுக்குது. நம்மளா உருவாக்கிக்கிற கொள்கைகள், கோட்பாடுகள் இதெல்லாம் சரியா பாத்தீங்கன்னா அது நடைமுறையில இல்லாத இயல்பற்ற ஒரு கற்பனைகளை தான் இருக்கும். அதுக்கு நம்ம அடிமையா போயிடணும் ஒரு கட்டத்துல. அப்ப அந்த கற்பனைகளை விட்டு வெளியே வர்றது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த புரிதல் வந்தா போதும். நம்ம இதெல்லாம் கற்பனை தான், கற்பனையில வந்ததை கற்பனையிலேயே அழிச்சிடலாம், அது தேவையில்லை, அதை கைவிட்டா போதும். அதுதான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு 2 பேர் ஆற்றுக்கரை ஓரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஆத்துக்குள்ள ஒரு பொருள் மறந்து வருது, ஒரு பெட்டி மறந்து வருது. 2 நண்பர்களும் சொன்னாங்க, ஆகா அந்த பெட்டி அழகா இருக்கு, அந்த பெட்டி எனக்கு அப்படிங்க. அவர்கிட்ட இன்னொருத்த பெட்டிக்குள்ள இருக்க பொருள் எனக்கு அப்படிங்க. சரிடா நீ கரையில இருந்து பாத்துக்கோ, நான் போய் பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு தண்ணியில நீச்சல் வச்சு போய் அதை பெட்டியை பிடிக்கலாம். ஆனா ரொம்ப நேரமா கரைக்கே வர மாட்டேங்கிறான். பக்கத்துல இருக்கவங்க கூப்பிட்டு பாக்குறேன், இதுக்கு மேல அவன் போனா சரியா வராது சொல்லிட்டு, வேணாம் பெட்டி வரலைன்னா விட்டுறா, பெட்டி பிடிக்காத விட்டு, பிடிக்கிறத விட்டு, பெட்டியை விட்டு அப்படின்னா. நீ சொல்ற அது பெட்டியை நான் பிடிக்கல, பெட்டி தான் என்னை பிடிச்சிருக்கலாம். அது மாதிரி தான் இப்ப இருக்கிற கதை. நம்ம இந்த ஆசைகளை நம்மளா உருவாக்குறோம். அந்த ஆசைகளை நிறைவேறாது, அது உண்மையில வெறுமனை தேவையில்லாது அப்படிங்கிறத உணர்ந்தா கூட அது நம்மளை விட்டு போறது கிடையாது, அது நம்மளை பிடிச்சிக்கிறது. அது மாதிரி நிறைய அந்த சமூகத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் பயனற்றது நம்ம தெரிஞ்சா கூட விட முடியாத சூழ்நிலை இருக்காங்க. இதை நம்ம ரொம்ப கவனமா
நம்மளுடைய புரிதலை பயன்படுத்தும் போது இதுல இருந்தெல்லாம் நம்ம விடுபட்டுடலாம், விடுபட்டு மகிழ்ச்சியா இருக்க முடியும்.